ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வரக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் எல்லாமே தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணி போட்டு வந்திருந்தோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப வந்து புதிய விண்ணப்பம் வந்து வரப்போகுது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வந்து வரப்போகுது. அதுக்கான எக்ஸாக்ட் டேட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அப்ளை பண்ணணும், இதுக்கு மேலே வந்து புதிய விண்ணப்பம் எப்படி வந்து அப்ளை பண்ணணும், பணம் வராதவங்களை திரும்ப வந்து அப்ளை பண்ணி எப்படி வந்து வாங்க முடியும், அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டுக்கு அப்டேட்டட் வீடியோ வந்து கண்டினியூஸாக நம்ம சேனலில் வந்து இருக்கும். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் யார் வந்து இன்னும் வரைக்கும் வந்து பயன்பெறாத இருக்கீங்களோ அவங்க எல்லாமே வந்து நம்ம சேனலில் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ரெகுலராக வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 6-7 மாதங்களில் வந்து தொடர்ந்து வரக்கூடிய அப்டேட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து போட்டு வரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து புதிய விண்ணப்பம் சம்பந்தமாக ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். ரெகுலராக வந்து பணம் வந்து வாங்கி வந்திருப்பாங்க, நடுவில் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். ஏன் வந்து ஸ்டாப் ஆச்சு? இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி பணம் வந்து வந்துருந்தது, இந்த மாதத்துக்கான தவணை. அதே போல் ஒரு சிலவங்களுக்கு வந்து வராது இருந்தது. மார்ச் மாதம் தவணை கூட வந்து ஒரு சிலவங்களுக்கு வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது எதனால் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆகுது, அது போல் வந்து நடுவில் ஸ்டாப் ஆகாத இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றத பற்றி வந்து பேச போகிறோம். புதிய விண்ணப்பம் முக்கியமாக வந்து எங்கே போய் வந்து அப்ளை பண்ணணும், எங்கே போய் வந்து டோக்கன் வந்து வாங்கணும், எப்போ வந்து புதிய விண்ணப்பத்துக்கான தேதி வந்து கொடுப்பாங்க, அதுக்கான ப்ராசஸ் அடுத்த கட்டமாக வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு பண்ணவங்களில் கிட்டத்தட்ட 11,85,000 பேருக்கு மேலே வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தீங்க. அவங்களில் ஒரு சிலவங்க மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 2 லட்சம் பேருக்கு மட்டும் தான் பணம் வந்து வந்துருந்தது. அவங்களில் இன்னும் மீதி இருக்கிறவங்களுக்கு நிராகரிக்கப்பட்ட எஸ்எம்எஸ் வந்து வரல, பணமும் வந்து வராது இருக்குது. நிராகரிக்கப்பட்ட எஸ்எம்எஸ் வந்ததுன்னா எப்படி வந்து வரும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து மேல்முறையீடு பண்ணவங்களும் புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள். உங்களுக்கான டீட்டெயில் தகவலாக இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. அதனால் கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள். இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இது வரைக்கும் வந்து இந்த ஸ்கீமில் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிங்கன்னா இதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய அப்டேட் எல்லாமே தெளிவாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன். புதிய விண்ணப்பம் சம்மந்தமும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்கீமை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை கிட்டத்தட்ட செப்டம்பர் 15 முதல் வந்து முதலமைச்சரே இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தார். மாதம் 1000 ரூபாய் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்கே வந்து மகளிருக்கு வந்து டேரெக்டாக வந்து ஏறின்னு வருது. டிபிடி டிரான்ஸ்ஃபர் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட அக்கௌண்ட்டுக்கே வந்து டேரெக்டாக வந்து லிங்க் ஆகிறதுனால பணம் வந்து டேரெக்டாக வந்து கிரெடிட் ஆகுது. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமாவும் மணி ஆர்டர் மூலயமாவும் வந்து வந்திருக்கு. இந்த மாதம் வரைக்கும் ஒரு சிலவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸில் யாரெல்லாம் வந்திருக்கோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து செயல்பட்டு வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட 1,15,00,000 பேருக்கு மேலே வந்து இது வரைக்கும் பயனாளிகளாக வந்து சேர்ந்து தொடர்ந்து வந்து பணம் வந்து பெற்றுன்னு வராங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரீசனாக வந்து புதிய விண்ணப்பம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி மாதத்துலேருந்து நிறைய அப்டேட் வந்து தொடர்ச்சியாக வந்து இருந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்களுடைய ப்ராசஸ்லாம் வந்து பரிசீலனிக்கும் ப்ராசஸ், அதுக்கப்புறம் கலாய்வு ப்ராசஸ்லாம் வந்து இருந்ததுனால நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து இன்னும் வந்து வராது இருக்குது. புதிய விண்ணப்பம் வந்து முகாம் வந்து நடத்தாத இருக்காங்க. ஆனால் விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி அமைச்சர் தங்கம் தென்னரசு சார் ஒரு சில மீட்டிங்கில் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுன்னு வரார். விண்ணப்பிக்காதவங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முகாம் மூலியமாக தான் இந்த ஸ்கீமில் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி பாயிண்ட்டை வந்து உருவாக்கி வந்து கொடுத்துருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முகாம் மூலியமாக டோக்கன் வாங்கி விண்ணப்பப்படியை வந்து கொடுத்து வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதே போல் அந்த முகாம் மூலியமாக 2 கட்ட முகாமில் அப்ளை பண்ணாத தவறவிட்டவங்களுக்கு கண்டிப்பாக வந்து விண்ணப்பத்துக்கான வாய்ப்பு வந்து விரைவில் வந்து வரப்போகுது. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாய்ப்பை வந்து பயன்படுத்தி புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து பயன்பெற முடியும். புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்தால் நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து அவங்க கொடுத்துக்கிற கிரைட்டீரியா எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து புதிய விண்ணப்பத்தை அப்ளை பண்ணி கண்டிப்பாக வந்து பயன்பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலவங்க வந்து தரவுகள் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டே வந்து அப்ளை பண்ணும்போது வந்து கிடைச்சிருக்கும். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அப்டேட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் நம்ம எக்ஸாக்ட் டேட் என்ன, எப்போ வந்து டோக்கன் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத வந்து சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தொடர்பே இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தகவல் வந்து வெளியே வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லியிருந்தாரு, 1 கோடி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 1,60,00,000 பேருக்கு மேலே வந்து இந்த ஸ்கீமில் வந்து விண்ணப்பித்திருந்தாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1,16,00,000 பேருக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து போய் சேர்ந்துருக்கு. இதுக்கு மேலே மீத உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் ஓரிரு நாட்கள், அதாவது வந்து 2-3 மாதத்தில் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்போம். யாருக்கெல்லாம் வந்து எலிஜிபிளாக இருக்குங்களோ அவங்களுக்கு வந்து ஆய்வு செய்யப்பட்டு கண்டிப்பாக வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ தேர்தல் நடந்துருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா
இது வந்து இதுக்கான ப்ராசஸ் வந்து நடக்கிறது வந்து ரொம்ப கடினம். தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 மாதத்தில் கண்டிப்பாக வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. அமைச்சர்களே வந்து டீட்டெயிலாக அதுக்கான ப்ராசஸ் வந்து சொல்லி வராங்க. ஏற்கனவே வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு சாரும் வந்து சொல்லியிருக்காரு. சட்டப்பேரவையில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாரும் வந்து சொல்லியிருக்காரு. புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறவங்களுக்கு வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுப்போம். அதே போல் மேல்முறையீடு பண்ணவங்களுக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கான ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ்ஸாக வந்து அனுப்புவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு நிராகரிக்கப்பட்ட எஸ்எம்எஸ் வந்து எது போல் வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்கோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும். இது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் விண்ணப்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் டோக்கன் வாங்கி அதுக்கப்புறம் விண்ணப்பத்தில் பூர்த்தி செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னார்வலர் மூலயமா அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் இருக்கிற உதவியாளர் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆப் மூலயமா வந்து அப்ளை பண்ணுவாங்க. அந்த ஆப் மூலயமா ஏற்கனவே முகாம் மூலயமா அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து தெரியும். நீங்கள் விண்ணப்ப படிவை வந்து கொடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கலைஞர் மகளிர் உரிமை தேர்தல் அஃபிஷியல் ஆப்பில் வந்து இது போல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து குடும்ப அட்டை முக்கியம். ரேஷன் கார்டு மட்டும் தான் இந்த ஸ்கீமில் ஒரு முக்கியமான ஆவணமாக வந்து கருதப்படுது. ரேஷன் கார்டு கம்பல்சரியாக வந்து தேவை. அதே போல் ஆதார் கார்டு வந்து தேவை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு விவரம், அடுத்தது வந்து மின் கட்டண ரசீது. இந்த வங்கி கணக்கு விவரத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கு விவரமாக வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்லேயே சொத்து விவரங்கள், நில உடைமை பற்றி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களை பற்றி, சொந்த வீடு இருக்கா இல்லை வந்து வாடகை வீட்டில் இருந்து இருக்கீங்களா, மின் சேவை வந்து எவ்வளோ வந்து மாதத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க, என்ன மின் கட்டண எண் அப்படின்ற மாதிரி மின் கட்டண ரசீது எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீட்டெயிலாக வந்து கேட்டிருப்பாங்க. அதை ஃபுல்லாக வந்து தெளிவாக கொடுங்க. ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மின் கட்டண ரசீதுலாம் உங்களுடைய கிரைட்டீரியா அப்ளிகேஷன்லேயே வந்து வரும். எவ்வளோ யூனிட்டுக்கு மேலே நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பயன்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனரக வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் வந்து வச்சிருக்கக்கூடாது. ஓஏபி பணம், அது போல் வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு வேறு ஏதாவது வந்து ஸ்கீமில் வந்து பணம் வாங்கி வந்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய கிரைட்டீரியா வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து கடைசி வரைக்கும் இந்த ஸ்கீமில் பணம் வாங்கி வரீங்கன்னா தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடையும் அவங்களுடைய தரவுகளை வந்து செக் பண்ணுவாங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணும்போது அந்த கிரைட்டீரியாலாம் வந்து இருந்திருப்பாங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் கிரைட்டீரியா வந்து ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நடுவில் கூட வந்து பணம் ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரைட்டீரியாலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து காலாண்டு, அரையாண்டு, முழாண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தரவுகளை வந்து செக் பண்ணுவாங்க. இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் ஆகிட்டு அப்ளை பண்ணிட்டு பணம் பெற்று வரீங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலாண்டு தோறும், அதாவது வந்து குவார்டர்லி வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ், அதாவது வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு தொடர்புகள் வந்து எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க, தரவுகள் எல்லாமே. அடுத்தது வந்து ஜிஎஸ்டி தரவுகளை வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து தமிழ் நிலம் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டாபேஸ். நீங்கள் ஏதாவது வந்து கூடுதலாக இடம் வந்து வாங்குறீங்களா, விற்கிறீங்களா, அதாவது வந்து 10 ஏக்கராவுக்கு மேலே இது நிலம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கிரைட்டீரியாலாம் வந்து இருக்குது. அந்த கிரைட்டீரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு தடவை, ஆஃப் இயர்லி ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸு, டேஞ்சின்கோ, அதாவது மின்சார பயன்பாட்டு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுத்துக்கிற கிரைட்டீரியா மீறும் பட்சத்தில் உங்களுக்கு பணம் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆகும். அதே போல் முழு ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் டேக்ஸை வந்து அதிகமாக பே பண்ணுறீங்க, இன்கம் வந்து உங்களுக்கு அதிகமாக வருது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நடுவில் வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆகும். இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குற டவுட் என்னன்னா, புதிய விண்ணப்பம் வந்து சொல்கிறீங்க, ஆனால் புதிய விண்ணப்பம் எந்த இடத்துல வந்து கொடுப்பாங்க, எங்கே வந்து டோக்கன் வந்து கொடுப்பாங்க, புதிய விண்ணப்பம் எங்கே வந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டு வரீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனல்லே வந்து வீடியோவில் வந்து சொல்லி வரும். அதாவது எக்ஸாக்டாக நீங்கள் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட KMUT அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னாவே வந்து தெரியும். அதாவது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து தெரியும். விண்ணப்பதாரரின் தங்களது குடும்ப அட்டை இருக்கும், நியாய விலைக் கடை அமைந்திருக்கும் விண்ணப்ப பதிவு முகாமில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து அந்த வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியாய விலைக் கடை, அதாவது ரேஷன் கடை அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்ம அரிசி, பருப்பு, சர்க்கரை எல்லாமே வந்து வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த நியாய விலைக் கடையில், அரிசி கடையில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வந்து உங்களுடைய முகாம் வந்து நடத்துவாங்க. அங்கே இருக்கிற முகாமில் மட்டும் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்ற தகவலும் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து குறிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்டேட் எல்லாமே, அதாவது முக்கியமாக டோக்கன் வழங்குற டேட்டு, என்ன டேட்டில் வந்து விண்ணப்பம் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற டேட் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவும் வந்து அப்டேட்டாக வந்து பார்த்துனுவாங்க. கண்டிப்பாக வந்து நாங்கள் உடனே வந்து தெரிவிக்கிறோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முகாம் வந்து எங்கெங்கே நடத்துவாங்க, எங்கெங்கே வந்து டோக்கன் வந்து கொடுப்பாங்க, எந்தெந்த ஊரில் இப்போ வந்து ப்ராசஸ் வந்து நடைபெறுது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நடைபெறுது அப்படின்றத வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறோம். அதனால் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த அப்டேட் எல்லாமே நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் கட்டாயமாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். புதிய விண்ணப்பம் பொறுத்த அளவுக்கு யாரெல்லாம் வந்து விடுபட்டிருக்காங்களோ இந்த ஸ்கீமில் வந்து கண்டிப்பாக வந்து பயன்பெறணும். புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து யார்
யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே நியாய விலை கடையில் முகாம் வந்து நடத்தும் போது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான க்ரைட்டீரியா எல்லாமே வந்து அந்த அப்ளிகேஷன்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணிங்க. இன்னும் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிருப்பீங்க. ஒரு சிலவங்க வந்து இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்ட எஸ்எம்எஸ்ஸே வந்து வராது இருக்கும். ஒரு சிலவங்க வந்து பணமும் வந்து வராது இருக்கும். அதாவது வந்து ஒரு சிலவங்களுக்கு 2 லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் முதல் வந்து ரூபாய் 1000 வந்து கிரெடிட் ஆகி வருது மேல்முறையீடு பண்ணவங்கள. கிட்டத்தட்ட மேல்முறையீடு பண்ணவங்க பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11,85,000 பேருக்கு மேலே வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தீங்க. இன்னும் ஒரு சிலவங்க வந்து அவங்களுக்கான பதிலே வந்து வராது இருக்குது. நிராகரிக்கப்பட்டவங்க பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி மகளிரின் உரிமை திட்டத்தில் தங்களது தொகை தங்களது மேல்முறையீடு விண்ணப்ப எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி தங்களது விண்ணப்பம் திட்ட விதிமுறைகளின்படி நிராகரிக்கப்பட்டுள்ளது காரணம் அப்படின்றத என்ன காரணத்தினால வந்து நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறதுல உங்களது குடும்பத்தில் 4 சக்கர வாகனம் உள்ளது என்பது கலாய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவங்களுடைய கலாய்வு ப்ராசஸ் பரிசீலனை ப்ராசஸ் நடைபெறும் போது உங்களுக்கு என்ன காரணத்தினால வந்து நிராகரிக்கப்படுறாங்க அப்படின்றத வந்து கேதர் பண்ணுவாங்க ஆஃபீஸர்ஸ். அதை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனா ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாகவே வந்து டேரெக்டாக வந்து வரும். அதை வந்து செக் பண்ணிக்கலாம் நீங்கள். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய அப்ளிகேஷன் ப்ராசஸும் மேல்முறையீடு பண்ணவங்களுடைய ப்ராசஸும் கண்டிப்பாக வந்து வரப்போகுது. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட் ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து வருவாய் கோட்டாட்சியரில் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு கூடுதலாக வந்து தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளும் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதிய விண்ணப்பத்தில் வரக்கூடிய அறிவிப்பு அது மட்டும் இல்லாமல் அப்டேட் எல்லாமே வந்து 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கும். இதை ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணவங்க நிறைய பாயிண்ட் வந்து விட்டுருப்பீங்க. நீங்கள் வேணால் வந்து ரிவைண்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணிங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணோம். நம்ம சேனலில் பழைய வீடியோலாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஒரு வீடியோ கிடைக்கிற கமெண்ட் பாக்ஸுக்கு லைக் பண்ணிவிட்டு உடனே வந்து ஒரு கமெண்ட்டுக்கும் லைக் பண்ணிவிட்டு ரிப்ளை வந்து உடனடியாக வந்து பண்ணுவோம். நம்ம சேனலில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு எந்த கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு இருந்தாலும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறது. நம்ம சேனலில் பழைய வீடியோலாம் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மேலும் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை பயனுள்ள தகவலாக வந்து மாற்றிக்குவாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வந்து இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.